ஹாய் வியூவர்ஸ். ஸோ நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா சஃபரிங் ஆஃப் அ சிங்கிள் பேரண்ட் சிங்கிள் சைல்டை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலான்னு யோசித்தேன். ஸோ நான் வந்து இந்த யூடியூப் சேனல் வந்து ஸ்டார்ட் பண்ணதே நம்ம டீச்சிங் நிறைய பேர் ஒழுங்காக பண்ண மாட்டேன்றாங்க. ப்ரோக்ராமிங் வைஸ் அது பிள்ளைங்களுக்கு ஒழுங்காக ரீச் ஆகலைங்கும்போது ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் ஈஸியாக்குவோமே ஷார்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கிற எய்மில் தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆனா பார்த்தீங்கன்னா, நெறைய YouTubeல இன்னும் எஃபெக்டிவா டூல்ஸ் யூஸ் பண்ணி நல்லா பிரசன்ட் பண்றாங்க. ஸோ நம்ம ஏற்கனவே எடுத்து வச்ச ரெக்கார்டட் இது, இல்ல நம்ம லேர்ன் பண்றது அந்த மாரி போட்டுட்ருந்தோம். பட் அது ரொம்ப நான் வந்து ரெகுலரா பண்ணல ஃபுல்லா. அதோட கமெண்ட்ஸுமே வந்து ரொம்ப டவுட்டா ரொம்ப ஒண்ணும் எனக்கு ரெஸ்பாண்ட் இல்ல. ஸோ ஓகே ஃபைன். நம்ம வந்து லேர்ன் பண்ணி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அத வச்சிருந்தேன். அண்ட் ஒரு ரிலாக்சேஷனா நான் ரங்கோலி ஸ்டார்ட் பண்ணதுனால கோலம், கம்பி கோலம்லாம். ஸோ அதையும் அப்டேட் பண்ணலாம். நீட் ஆஃப் த ஹார் மோட்டிவேஷன் பார்க்கும்போது, அதுவுமே வந்து ரொம்ப சர்ச்சிங்ல இருக்கு. ஸோ நானுமே அப்பப்போ என்ன மோட்டிவேட் பண்ணிப்பேன். ஸோ அதுவுமே ஒரு ரெக்கார்டிகலா இருக்கணும். நான் நல்லா பேசுவேன்னு எல்லாத்துக்குமே தெரியும். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல. என்னோட மோட்டிவேஷனல் இதெல்லாம் கேட்டு இருக்கிறவங்களும் சரி, நீ இப்படிலாம் சொன்னேன்னு சொல்றவங்களும் சரி, இன்னுமே இருக்காங்க. ஸோ அது வந்து நமக்குமே என்னென்ன ரெஃபர் பண்ணோன்னு ஞாபகம் வச்சுக்கையும், பார்க்குறவங்களுக்கும் கொஞ்சம் மோட்டிவேட்டடா இருக்கணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்பீச் இதையும் நான் ஸ்டார்ட் பண்ணது. ஏர்ன் பண்ணணுங்கிறதெல்லாம் இல்ல. எனக்கு இந்த YouTubeல வந்து வரணும், நான் வந்து இந்த YouTubeல யூடியூபர் ஆவணுங்கிறதெல்லாம் இல்ல. ஜஸ்ட் ஒரு ஷேரிங் ஆஃப் நாலேட்ஜ். அதுவுமே எங்க ரிச்சர்ட் சார் சொன்னது தான். ஸோ ஏதாவது படிச்சா தெரியும் நமக்கு மட்டும் அப்படிலாம் இருக்காத. நீ 4 பேருக்கு சொல்லிக் குடு. அப்பதான் வந்து உங்களுக்கு வந்து அது மறக்காம ஸ்ட்ராங்கா இருக்கும். நீங்க அந்த இதுல வந்து மறக்கவே மறக்காது உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் போடுற வீடியோஸும் நான் எத்தன பியூட்டிஃபுல் பெர்சன்ஸ கிராஸ் பண்ணி வந்திருக்கேன். அவங்க எவ்வளோ எவ்வளோ நல்ல நல்ல தாட்ஸ் இருக்கிறவங்க, பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் அப்படிங்கிறதும் அ ஒரு தேங்கிங் வீடியோவாவும் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தான். ஸ்டார்ட் பண்ணதே நம்ம சொல்லியாச்சு. நோ மேரேஜ், நோ ஒரீஸ்ன்னு. ஸோ இருந்தும் இருக்க விட மாட்டேன்றாங்க நம்மள. ஓகே ஃபைன். ஸோ அப்போ சிங்கிள் பேரண்ட், சிங்கிள் மதர், சிங்கிள் ஃபாதர் அந்த மாதிரி நீங்க பார்த்தீங்க அப்டின்னா, நெறையா நீயா நானா பார்த்துருக்கலாம். இல்ல ப்ரோகிராம் ஜீ தமிழ்லலாம் இருந்திருக்கும். ஸோ அது ஒரு பெக்யூலியர் கேஸ் தான். ஏன்னா, ஒரு ஆள் இல்லாம வளரும்போது பேலன்ஸ் கரெக்ட்டா இருக்காது. ஸோ அந்த ரோல யாரும் ஃபில் பண்ணவும் முடியாது. ஸோ அது வந்து ஒரு எதிர்பார்ப்பு, ஏக்கம் அப்படிதான் கிராஸ் ஆகும். நீங்க வந்து நீயா நானால பார்த்தீங்கன்னா, ஒரு சிங்கிள் மதர் சொல்லுவாங்க. 2 பசங்க வச்சிருக்கவங்க. அவங்க வந்து ஒரு ஜவுளி கடையில போய் நின்னு தான் வேலை செஞ்சு அந்த பசங்கள படிக்க வச்சு, இப்ப பசங்க 2 பேருமே ஏர்னிங். ஸோ அவங்க அவங்க டிஃபிகல்டீஸ்லாம் சொல்லுவாங்க. லைக் அம் ரூ. 10க்கு எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க. அந்த நைட்டு ஃபுல்லா உட்காந்து எப்படி அந்த தீப்பெட்டி ஒட்டி, ஸோ ரொம்ப கோவமா இருந்தான்னா, கூட கொஞ்சம் தீப்பெட்டி அந்த இதெல்லாம் வேலை செய்வாங்களாம் உட்காந்து. ஏன்னா, அது வந்து மணியா கன்வெர்ட் பண்ணேன். இப்ப தூக்கம் வராது, வேற ஏதோ கோவத்துல இருக்கறதுக்கு பதிலா இந்த ஒர்க்க பண்ணிட்டு இருந்தா, ஒர்க்காவது கம்ப்ளீட் ஆயி நமக்கு வந்து மணி ஏர்ன் பண்ணலாங்கிறது தான். ஸோ அப்படி ஒரு வெறியோட நம்ம வந்து ஃபினான்ஷியலாவும் சப்போர்ட் பண்ணணும், அந்த ரோலையும் எடுத்துக்கணும்னு சொல்லி தான் அவங்க வந்து அ ஃப்ளோ பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அவ்வளோ கஷ்டமான ரோல். அது வ அ என்வைரன்மென்ட் சுத்தி இருக்கவங்க எந்த அளவுக்கு அது ஹெல்ப் பண்றாங்கன்னு இருக்கு. ஸோ பாசிட்டிவா இருந்ததுன்னா, அது வந்து எப்படியாவது கொண்டு போயிரலாம். கொஞ்சம் நெகட்டிவ்ஸும் இருப்பாங்கல்ல. ஸோ கம்பேர் பண்றது ஈவன் தோ ஒரு அ க்ளோஸ் ரிலேட்டிவா இருந்தாலும், சில மனி மேட்டர்ஸ் சில சில விஷயங்களுக்கு வந்து அ அ சொந்தம் அப்படிங்கிற அதாவது சொந்த பிள்ளை மாதிரி வராது எப்படின்னாலும், அந்த டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணுவாங்க. அந்த சொல்றது அது என்னவோ அவங்க அப்படி இல்லாட்டாலுமே நமக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்க தான் செய்யும். ஸோ ஏக்கத்துல தான் அது வந்து அப்படியே ப்ரொசீட் ஆகுற மாரி இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஸ்ட்ராங்கா இருந்தா தான் அத கிராஸ் பண்ணி வர முடியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேனே, எனக்கு வந்து ஒரு டைம் அப்பா வந்து ஃபீஸ் கட்டல. 15க்குள்ள கட்டணும். ப கா ஸ்கூல் ஃபீஸ். அப்பா வரல டியூட்டியால. அவங்க வேற ஊர்ல ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. நானும் ஆச்சும். ஸோ 15த் அன்னைக்குள்ள கட்டணும். இல்ல ஃபைன். ஸோ வந்து என்னோட ரிலேட்டிவ்ட்ட போய், இப்படி வந்து எனக்கு மணி வேணும். ஏன்னா அவங்க ரொம்ப க்ளோஸ். ஸோ என்னோட கொஞ்சம் சக்சஸ்னா அவங்க வந்து மேஜர் பார்ட் என்னோட லைஃப்ல. ஸோ இப்படி ஆச்சு கேட்க சொன்னாங்க. எனக்கு வந்து மணி வேணும். நாளைக்கு வந்து அ கெட்டலன்னா ஃபைன் ஆயிடும் அப்படின்னு நான் கேட்டதுக்கு, அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, அவ்வளோ க்ளோஸா இருந்துட்டு எல்லாமே பண்ணுவாங்க எனக்கு. சாப்பாட்டுல இருந்து, ட்ரெஸ் இருந்து எல்லாம் பண்ணுவாங்க. அவ்வளோ மெயினான பெர்சன் எனக்கு அவங்க.
ஆனா அவங்க சொன்ன ஆன்சர் வந்து, "இவ பணம் பணம்னு என்ன இங்க இருக்க விட மாட்டேன்றா போலயே" அப்படின்னு. ஸோ அவங்கள ஹர்ட் பண்றதுக்காக சொல்லல. ஈவன் தோ அவ்வளோ க்ளோஸா இருந்தாலுமே, அ நமக்கு என்ன இது, ஸோ இவ்வள தான் ஃபுல்லா நம்ம ஒரு பிள்ளை மாதிரி இருக்கோம். அப்போ மணின்னு கேட்குறா, அதுவும் படிப்புக்கு தான் கேட்க விட்டுருக்காங்க. அப்ப நம்ம கெட்டணும்னு அவங்களுக்கு அந்த தாட் இல்ல. மணி மணின்னு காசு காசுன்னு என்னை இருக்க விடாம பண்ணிருவீங்கன்ட்டு ஃபாஸ்ட்டா உள்ள போயிட்டாங்க. ஸோ வந்து நான் படுத்து அழுதுட்டே நான் தூங்கிட்டேன். பட் அந்த நைட்டே எங்க அப்பா வந்துட்டாங்க. வந்தோனே அப்பாட்ட அப்படி அழுதுகிட்டே நான் நடந்தத சொல்றேன். அந்த நைட் முழிக்கும்போது, இன்னைக்குன்னு சொல்ல தெரியாதுல்ல. நான் 11:30க்குலாம் எந்திச்சு உட்காந்து நேத்துன்னு ஏதோ சொல்லி இப்படி சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பே பண்ணியாச்சு. ஸோ காலம் வந்து எல்லாத்துக்குமே ஆன்ஸர் பண்ணும். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, அதே பெர்சனுக்கு அதுக்கப்புறம் ஒரு 20 இயர்ஸ் 20 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து சிக் ஆறாங்க. ஹார்ட் அட்டாக். ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. எனக்கு டாக்டர் கால் பண்றாங்க. இப்ப எமர்ஜென்சி யூசி வந்து 40,000. யாரு அஷ்யூரிட்டி கேரண்டி பண்றீங்க? அது போட்டா தான் பிழைப்பாங்க. ஸோ பண்ணலாமா? வேண்டாமான்ட்டு. எஸ் ஆர் நோ அந்த இன்ஜெக்ஷனுக்கு பே பண்ணுவீங்களாங்கிற மாரி. ஸோ ப்ரொசீட் பண்ணுங்க. இந்த அப்பா வந்துட்டுருக்காங்க. நானும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு போனேன். ஸோ காலம் எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ண தான் செய்யும். நம்ம காலம்க்காக கொஞ்சம் வெயிட் பண்ணி ஆகணும். பட் அந்த அந்த ஹர்ட் இதெல்லாம் தாண்டிட்டு தான் வரும். அது ஹர்ட் எல்லாமே ஹர்ட்டாவே இருக்கும் மனசுள்ள. அண்ட் நான் வளரும்போது எங்க தெருவுல ஒரு தாத்தா உண்டு. அவரு வந்து சண்டே சண்டே ஆனா ஒர்க் வாங்கி மணி வாங்கிட்டு, அந்த மணிய எடுத்துட்டு வந்து அ ப சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து, அத வந்து பிள்ளைங்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. சின்ன சின்ன சாக்லேட்ஸ் ஆரஞ்சு மிட்டாய்ன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. சின்ன சின்ன சாக்லேட்ஸ் எல்லாம் அந்த முட்டாயெல்லாம் வாங்கி ஒரு பேக்ல வாங்கிட்டு, அதுல 3, 4ன்னு எடுத்து நாங்க குட்டி பிள்ளைங்கலாம் ஓடிக்கிட்ட போனா வாங்காதீங்கன்னு சில பேரண்ட்ஸ் சொல்லி வச்சிருப்பாங்க. இல்ல சாக்லேட்டுக்கு ஆசைப்பட்டு ஓடி போனா, அவரு குடுத்துட்டு போவாரு. ஸோ, அப்போ அவரு யாருன்னு நான் கேட்டபோது சொன்னாங்க, அவரு ஒய்ஃப் வந்து வேற யார்ட்டயோ ஓடிட்டாங்க. இல்ல. ஸோ, இவரு இந்த மாரி பண்ணிட்டு இருக்காருன்னு. ஸோ, அந்த மணிய சின்ன பிள்ளைங்கள சந்தோஷப்படுத்த அத வாங்கி குடுக்கும் அப்படின்னு நெனச்சு, அந்த மனிதர் செய்ற காரியம் கூட எனக்கு வந்து ரொம்ப இன்ஸ்பிரேஷனலா தோணும் அந்த சின்ன பிள்ளையில. எப்படி இந்த தாத்தா மனசு இருக்குல்ல அப்படின்னு சொல்லி. ஸோ, ஒண்ணும் ரொம்ப ஆழமா பதியும் அந்த வளர்ற காலத்துல. ஸோ, இது எல்லாத்துக்குமே அப்படிதான்ல. ஸோ, ஃபேமிலியோட இருந்தாலும், ஃபேமிலில இப்படி பண்ணாங்க, அப்படி பண்ணாங்க, இவங்க இப்படி பண்ணாங்க அப்படின்னு சொல்லி எல்லா காலகட்டங்களும் அது வந்திருக்கும். ஸோ, ஒண்ணும் உற்று நோக்கி ரொம்ப ஆழ்ந்து அ நார்மல் பெர்சனா இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு அம்மா ரோல்ல ப்ளே பண்ணி அவங்க அப்படிங்கிற மாரி பார்க்குற மாரி தோணும். அ ஒரு ஆசையால ஸோ அது ஃபேக்ட்டா கூட இருக்காது. ஸோ எங்க அப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு காம்படிஷனையும் என்ன பார்ட்டிசிபேட் பண்ண விட மாட்டாங்க. ஏன்னா வேண்டாம். ஏன்னா அங்க எதுவும் ரெக்யர்மென்ட் கேட்டா நம்மளால உன்னால செய்ய முடியாது. அதனால வேண்டாம். நீ வேண்டான்னு சொல்லிரு அப்படின்ருவாங்க. ஸோ 9த்ல நான் ஒரு ட்ராமா ஜாயின் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராமாக்கு வந்து சாரி கட்டணும். ப்ளவுஸ் சாரி. ஸோ அதுக்கேத்த மாரி எடுக்கணும், ஸ்டிச் பண்ணணும் அந்த மாரி ஒர்க்லாம் இருக்குல்ல. ஸோ நமக்கு அந்த வேலைய செய்யணும்னா நம்ம தானே செய்யணும். எந்த ஹெல்ப் என்ன பண்றது? ஸோ இன்னொரு அந்த டிஸ்டன்ஸ்ல ஒரு ஆர்ச்சிட்ட அந்த ப்ளவுஸ் வாங்கி நான் வந்து அ அ நான் ரிஹர்சல் நடக்கும் முந்தின நாள். அதுக்கு அத போட்டுட்டு ஓகேயா மேம் சொல்லி நின்னுட்டுருக்கேன். அது வந்து பார்ட்டிக்குள்ளதுன்னோனே கொஞ்சம் லூஸா இருக்கு. ஸோ என்ன பண்ணிட்டாங்க என்னோட பிடி மேடம் ட்ரெஸ்ஸிங் பண்றவங்க, அது லூஸா இருக்கு தட்ஸ் இட். சப்புன்னு என் முதுகுல அரைஞ்சுட்டாங்க. அடிச்சுட்டாங்க. அடிச்சுட்டு, "நீ என்ன பண்ணிட்டு இருக்க? ஏன் இவ்வளோ லூஸா இருக்கு?" அப்படிங்கிற மாரி சொல்லி அடிச்சாங்க. எனக்கு மீனிங்கே புரியல. எதுக்கு அடிச்சாங்க? ஒழுங்கா ஸ்டிச் பண்ணி கரெக்ட்டா ஃபிட்டிங்கா போடலங்கிற மாதிரியா என்னவோன்னு சொல்லி, அப்போ எல்லாம் மத்தவங்களுக்கு ஓகேயா இருக்கு. அகெயின் அன்னைக்கு ஒரு பெரிய கஷ்டம். ரொம்ப அழுதுருப்பேன். அண்ட் கிருத்திகான்னு என்னோட ஃப்ரெண்ட் இருக்கா. ஸோ அவங்க அம்மாலாம் அவளுக்கு ரெடி பண்ண வந்தவங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல நிக்கிறோம். ஒண்ணு ஃபீல் பண்ணாத. எங்க அம்மா, நீ அம்மான்னே அவங்கள கூப்ட்டு அப்படின்னு சொல்லி என்ன என்ன ஆறுதல் படுத்துனா. ஸோ அன்னைக்கு போச்சு தான. அந்த மேம் ரொம்ப ஹர்ட் ஆயிட்டாங்க. நம்ம தப்பு பண்ணிட்டோம்னு சொல்லி. பாவம் அவங்க பட்டு சாரி கூட லாஸ்ட்ல மாத்தல. ஸோ அந்த வந்த ட்ரெஸ்லயே அப்படியே இருந்துட்டு அவங்க கொஞ்ச நேரம் அப்செட் ஆயிட்டாங்க. அவங்களும் அது எதிர்பார்க்கல. டக்குன்னு இப்படி சிச்சுவேஷன் ஆகும்ன்னு. ஸோ சில சில விஷயங்களுக்கு எடுத்து செய்ய அந்த இடத்துல ஆள் இருக்காது. ஸோ இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்டு, இருக்கிறத வச்சு சந்தோஷப்படுற மாதிரி போகும். அண்ட் இது ஓரளவு நல்லா தெரிஞ்சதுக்கப்புறம், ஒரு ஸ்டேஜ் போகும்போது, நான் நல்ல ரிலேட்டிவ்ஸ்லாம் ரொம்ப நாளா பார்த்ததுனால தான் அ போச்சுது. நான் அவங்களுக்கெல்லாம் ரொம்ப நன்றி கடனா இருக்கணும்.
அப்போ அவங்க இன்னொரு பாட்டியெல்லாம் மலருக்கு நெக்லஸ் போட்டு விடுங்க. இந்த ஃபங்ஷன் இருக்குலன்னுலாம் சொன்னா, நான் சித்தி ரெடியா இருந்தாலும் நானே வந்து வேண்டாம் சித்தி. ஏன்னா நம்ம எபிலிட்டிக்கு ஏத்த மாதிரி. அது அப்பா எப்பவுமே சொல்லுவாங்க. அதனால அதுக்கெல்லாம் ஆசைப்படுறதில்ல. ஓகே ஃபைனுன்னு. எனக்கு ஒரு சித்தப்பா இருந்தாங்க சென்னையில. அப்படிதான் பார்த்துப்பாங்க. அவங்கனால தான் நான் வந்து உலகத்துல வந்து ஒரு டூரோ, ஒரு சர்க்கஸோ, எல்லா இன்னொரு நாள் அவங்கள பத்தி ஒரு வீடியோ போடலாம். அவ்வளவு செஞ்சிருப்பாங்க. அவங்களால தான் நான் சாக்லேட் வாங்கி சாப்ட்டுருப்பேன். 5 ஸ்டார் எல்லாம் எனக்கு வரும்போதெல்லாம் என்ன அப்படி பார்த்துப்பாங்க. அதே மாரி ஒரு ஒரு பாண்டிங் ரிலேஷன்ஷிப்ஸ் இருந்தது. அவங்க அத அத அது இல்லன்னா இன்னும் கூட வந்து ஒரு என்னது ஒரு ஏக்கம் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்டா தான் இருந்திருக்கும். அவங்க அதெல்லாம் ஃபில் பண்ணி கொண்டு வந்ததுனால தான், அகெயின் அது வந்து ஒரு ஹை லெவல்ல இழுத்து மூவ் ஆச்சு. இது அவங்க தான் என்ன வந்து இன்ஜினியரிங் கோர்ஸ் எடுத்ததே ஆக்சுவலா. கவுன்சிலிங் போயிட்டோம் அண்ணா யுனிவர்சிட்டிக்கு. கவுன்சிலிங் 2 பேர் தான் போனோம். அதாவது பேரண்ட்டும், சைல்டும் தான். ஸோ லைன்ல போறோம். அவங்களும் ஆசையா எங்க பின்னாடியே வராங்க. ஸோ உள்ள போம்போது ஒருத்தர் தாங்கும்போது, ஸோ இவ்வளோ அக்கம்பெனி பண்ணி நம்ம கூட வர்றாங்கல்ல. ஸோ ம் சித்தி பையன் அவங்களே போட்டும்ன்னு சொல்லி எங்க அப்பா நின்னுக்கிட்டாங்க. ஸோ என் கூட என் சித்தப்பா தான் கவுன்சிலிங்ல வந்தாங்க. எங்க சித்தப்பாவால தான் நான் ஐடி எடுத்ததே. அ சித்தப்பா அப்படிங்கும்போது, அந்த வளர்ற ஸ்டேஜ்ல எனக்கு அவங்க ஒரு தெய்வம் மாதிரி. ஸோ, அ இது மாதிரி உங்களுக்கு வந்து ஓன் சிஸ்டர், பிரதர்ஸ் இருக்காது. இருந்திருந்தா அவங்க ஒரு அந்த டைம்ல உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருந்திருப்பாங்க. ஸோ லைக் அவங்க சேட்டை பண்றதுனாகட்டும், இல்ல அது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும். நான் வந்து அடிக்கடி எங்க பாட்டிட்ட சொல்லுவேன். செத்தது தான் செத்தாங்க. ஒரு கூட ஒரு தம்பி யாரையாவது பெத்து போட்டு செத்துருக்கலாம்ல" அப்படின்னு. எப்படியும் கஷ்டப்பட்டு வளர்த்துருக்க மாட்டீங்க. எனக்கு ஒரு கம்பெனி இருக்கும்னு. ஸோ இப்படி மூவ் ஆயி போகுது. லைக் அவங்க ஆஸ் அ சிங்கிள் பேரண்ட்டா அவங்களாலயும் ஃபுல்லா ஃபேமிலின்னு பார்க்க முடியாது. டியூட்டிய பார்த்தா தான் ஏர்ன் பண்ண முடியும் இல்லையா? ஸோ அப்படி லைஃப் போகுது. ஸோ ஒரு என்ன சொல்றது? சுத்தி வரையும் வந்து ஒரு நம்ம மாதிரியே தான் இருப்பாங்க. லைக் அவங்களும் கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு வருவாங்க. அந்த தான் தாட் இருக்கே தவிர, அவங்கள்ட்ட இந்த லெவல் தான், இவங்க வத வதன்னு பேசுறாங்க, ஏதாவது கன்னிங்கா இருக்காங்க. இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சதே இல்ல ஆக்சுவலா. ஆ நான் காலேஜ் டேஸ் படிக்கும்போதெல்லாம் வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து அத இது பண்ணிட்டே இருப்பா. என்ன சென்ஸ் பண்ணிட்டே இருப்பா. என்ன கைட் பண்ணிட்டே இருப்பா. அண்ட் அ அதுக்கு ஒர்க்கிங்லயுமே என்னோட ம் அக்கா சொல்லுவேன் இல்லையா, அவங்களும் என்ன வந்து வந்து கீப் ஆன் யாரும் என்ன விட்டுட்டு போறதில்ல. ஏன்னா, அவங்கலாம் நீங்க சொல்றேன்ல, நீங்க படிக்கிற காலத்திலேயே, நீங்க வந்து வளர்ற காலத்திலேங்கும்போது கூட இருந்தே வந்து அவங்க கைடன்ஸ் இருந்துட்டே இருக்கும். அவங்க ஒரு இது பார்ப்பாங்க. அத நான் ஏற்கனவே சொன்னது தான். நான் ஒரு நல்ல ஃபேமிலில வளர்ந்தவங்க வந்து அந்த ரோல எடுத்துப்பாங்க. அவங்களுக்கு அது புரியும். இல்லாட்டாலே அடுத்தவங்க கஷ்டத்துல இருந்து பார்த்தது. ஆனா, எனக்கு நெறைய என்னன்னா வந்து சொல்றது அந்த பிராக்டிகலா புரியாதுல்ல. ஸோ என்ன சொல்றாங்க? ஆம் ஏன் அப்படி அவங்களும் கஷ்டப்படுறவங்க தானே! கஷ்டப்பட்டு தானே இப்படி வந்திருக்காங்க. இந்த மாதிரி பிளாங்க்கா வந்து நான் பிலீவ் பண்ணுவேன். அண்ட் பிராக்டிகலா தான் புரிய வைக்கணும். ஸோ கமலாவதில படிக்கும்போது பிராக்டிகலா புரிய வைக்கிறதுக்கு ஆக்ஸிஜன் தேவை. பட்டர்ஃப்ளைக்கு அப்படின்னு சொல்லி பு புட்டான்னு நெனைக்கிறேன். அத வந்து ப்ரூஃப் பண்ண யாரு வந்து தர்றீங்க? ம் ஆ பாக்ஸ் என்னோட புது பாக்ஸ போய் குடுத்தேன். மேடம் வந்து அந்த புட்டான புடிச்சு 2 நாள் கழிச்சுட்டு, அதுக்கப்புறம் புட்டா இறந்துட்டு. ஸோ ஆக்ஸிஜன் சர்வைவலுக்கு தேவைன்னு ப்ரூவ் பண்ணாங்க. அப்போ நல்லா புரியுதுல்ல இந்த கான்செப்ட். அதே மாரி வீட்லயும் ஆக்ஸிஜன் வந்து ஒரு இது எரியறதுக்கு தேவைன்னு ப்ரூவ் பண்றதுக்கு, அப்பா வந்து ஒரு மெழுகுவர்த்தி ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில் நீட்டமா இருக்கத எடுத்து, அ எரியிற கேண்டில்ல வந்து மூடி வச்சுட்டு, அது கேண்டில் கொஞ்ச நேரம் தான் எரிஞ்சது, அணைஞ்சுட்டு. ஏன்னா வந்து கேண்டில் எரியணும்னா ஆக்ஸிஜன் தேவ. அது இல்லங்கும்போது ஆப்சென்ஸ் ஆகும்போது, அது உங்களுக்கு கேண்டில் அணையுது. ஸோ பிராக்டிகலா லைஃப்ப கொஞ்சம் பார்க்கும்போது, இன்னுமே நல்லா பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதோட கான்சிக்வன்ஸ் எப்படி இருக்கும்னு. ஸோ நல்ல சரவுண்டிங் இருக்கும்போது, உங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் வைபும், அதே இது வந்து கொஞ்சம் பேட் செட் ஆஃப் பீப்பிள்ஸ் வந்து இவங்களுக்கு இல்ல அந்த ஒரு தாட் மிஸ்யூஸ் அந்த மாதிரி தான் அவங்களுடைய வியூஸும், தாட்ஸ் அந்த மாதிரி போறதும் வந்து லைஃப்ல இருக்கு. ஸோ 2மே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம போகணும். அண்ட் இதுதான் லைஃப். நான் வந்து எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த YouTubeல நெறைய பேர் லவ் கதை ஏதாவது சும்மா ஹோம் டூர் எதையாவனா போடுறாங்க. ஸோ அவங்க ஏர்ன் பண்றாங்க. அவங்க வந்து ஒர்க் அவுட் பண்றாங்க. வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. அவங்க வந்து பர்சனல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றாங்க. ஆ ஒரு அவங்க செட் ஆஃப் அவங்க ஃபேமிலி மாதிரியே ட்ரீட் பண்ணி உங்ககிட்ட பேசும்போது, உங்களுக்கும் அவங்க ஒரு ஃபேமிலி மாதிரி ஃபீல் பண்ணி, அது ஒரு
என்ன சொல்றது? ஒரு ரிலாக்சேஷனுக்கு அவங்க ஃபேமிலில இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு டைம் பாஸ் பண்றதுக்கு போகுது. ஆக்சுவலா இந்த மோட்டிவேஷனல் சீரிஸ் வந்து நான் வந்து டைம் பாஸிங்க்காக மெயினா பண்ணல. என்னோட அப்ஜெக்டிவ் 2. ஒண்ணு வந்து இது எனக்கே மோட்டிவேஷனலா போகணும். நான் ஃப்ரீ டைம் இருக்கிறது. நான் ரொம்ப டைட்டா இருக்க டைம். அண்ட் அனதர் ஒன் வந்து மத்தவங்களுக்கும் இத பார்க்கும்போது, ஓகே ஃபைன். அ எல்லா கேட்டகரீஸ் ஆஃப் பீப்பிள் இருக்காங்க. அ இந்த மாதிரிலாம் லைஃப்ல அ அவங்களோட கஷ்டங்களையும் கிராஸ் பண்ணி வந்திருக்காங்கன்னு ஒரு மோட்டிவேஷனா இருக்கணும்னு சொல்லிட்டு தான். ஸோ என்ன பொறுத்தவரையும் எனக்கு யார் கஷ்டங்கள் நல்லா புரியுதுன்னா, அம்மா, அப்பா இல்லாதவங்களோட கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. அண்ட் மெடிசின் ஹாஸ்பிட்டல்ல வந்து கஷ்டப்பட்டு அந்த மணி இருந்தா ஓரளவு ஏதோ உயிர காப்பாத்தலாம். மணி அது கொஞ்சம் இல்லன்னா அவங்க என்ன கஷ்டப்படுறாங்க? அந்த நேரம் பண தேவை என்னங்கிறதும் எனக்கு நல்லா புரியுது. அவங்கள மாதிரி பீப்பிள்ஸ்க்கு கொஞ்சம் நம்ம சர்வ் பண்ணாலும் புண்ணியமா போகும்னு நெனைக்கிறேன். ஸோ, ஜஸ்ட் அத நம்ம பார்த்தா தானே நீங்களும் பார்த்துருப்பீங்க. சொல்லுவாங்க அனாதை இல்லம் போய் பாருங்க, இல்ல இந்த மாரி பாருங்கன்னு வந்து ரெஃபரன்ஸ்க்கு பெரியவங்கலாம் பேசுற ஸ்பீச்ச கேட்டா சொல்லுவாங்க. ஸோ, அது வந்து உங்களுக்கும் ஓகே. இவங்க இதுல இப்படி கிராஸ் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு அவேர்னஸா தெரியட்டும்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோஸ் எல்லாம் நான் மேக் பண்ணிட்டுருக்கேன். அண்ட் அந்த பாசிட்டிவ் பீப்பிள்ஸ் என்னோட லைஃப்ல கிராஸ் பண்ணவங்களுக்கு பண்றதுக்கும் தான். மத்தபடி இத வச்சுட்டு நம்ம வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் போகணும் ஆர் இவ்வளோ இதில ஏர்ன் பண்ணணும்னு எனக்கு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்ல. அப்படி ஒரு தாட்டும் இல்ல. அண்ட் அப்படி ஒரு செட்டப்பும் இல்ல. அதனால தான் வந்து ஜஸ்ட் ஆனா ஒவ்வொரு டேயும் ஒரு அ மினிமம் 6 பிளஸ் கிராஸ் ஆகும்போது, ஜஸ்ட் ஏதோ டைம் பாஸுக்கோ ஆர் மோட்டிவேஷனலாவோ வந்து அ நம்ம வீடியோஸ் லுக்கின் பண்ணிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவ் அ தாட்ஸ நம்ம சொல்லணும் அப்படின்னு சொல்லி தான் நான் இத ஷேர் பண்ணிட்டுருக்கேன். ஒவ்வொருத்தருமே கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா இருந்துக்கோங்க. உங்க ஃபேமிலி நல்லா பார்த்துக்கோங்க. உங்களுக்கு 2 பேர் இருந்தாங்கன்னா கிஃப்டட். ஒருத்தங்க இருந்தாங்கன்னா, அதுக்கேத்த மாதிரி நீங்க வந்து கொண்டு போங்க. அண்ட் ஒருத்தருமே இல்லன்னா, ஒண்ணும் இல்ல. ரொம்ப சிம்பிள் உலகத்துல வாழ்றது. ஒண்ணு அடுத்தவங்கள்லருந்து கத்துக்கோங்க. இல்ல நீங்களாவே லேர்ன் பண்ணிட்டு, அதுக்கேத்த மாரி சில இத ஃப்ரேம் பண்ணி, இம்ப்ரூவ் பண்ணி அப்படி போயிட்டே இருக்கலாம். மனச மட்டும் வந்து தளர விட்டுறாதீங்க யாருக்காகவும். ஆ ஏன்னா சில விஷயங்கள் அடுத்தவங்களுக்காகன்னு போயிட்டு, அப்படி இது அப்பவுமே நம்ம டிசைட் பண்ணியிருந்திருக்கலாமே! அப்பவுமே நம்ம இஷ்டப்படி அத சேஞ்ச் பண்ணியிருக்கலாமேன்னு கொஞ்சம் லேட்டா ஃபீல் பண்ற மாதிரி இருக்கு. 2014லயே நான் குவிட் பண்ணி வரலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அப்ப அவங்க விடல. நோ, நோ நீ இருக்கணும் அப்டின்னாச்சு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த டெர்மினேட் பண்ணும்போதும் கொஞ்சம் பீப்பிள்ஸ இன்டேக் குறையுதுன்னு, நானே வாலண்டரியா போய் என்னையும் குவிட் பண்ணி விட்டுருங்க. எனக்கு இங்க வீட்லயும் பேலன்ஸ் மட்டும் இங்க பண்ண முடியலன்னு சொல்லும்போது, அப்பவும் என்ன விடல. இல்ல, இல்ல போட்டும் போட்டும்ன்னு. உங்களுக்கு ஒரு தாட் இருக்கும். அந்த தாட் படியே ப்ரொசீட் பண்ணுங்க. அடுத்தவங்க பேச்ச கேட்டு, கேட்டு மூவ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னு வைங்க, அப்பவுமே நம்மள மாரியே டிசிஷன் எடுத்திருந்தோம்னா, நம்ம லைஃப் வேற மாரி போயிருக்கும்னு பின்னாடி ஃபீல் ஆயிரும். உங்க லைஃப் உங்க கையில. பாசிட்டிவா ஒரு டிசைட் பண்ணுங்க. நெகட்டிவா இருந்தாலும் பாசிட்டிவா ஆக்கிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ.